வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதித்யா விண்கலத்தை வெற்றிகரமாக L1 புள்ளியில் நிலைநிறுத்தினர் இஸ்ரோ விஞ்ஞானிகள். சூரியனில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்து 5 ஆண்டுகளுக்கு புகைப்படங்களை எடுத்து அனுப்பும். ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டதன் மூலம் இந்தியா மேலும் ஒரு மைல்கல் சாதனை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த வெற்றி என்றும் புகழாரம். குரூப் 2 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை 6151 அதிகரிப்பு. 5413 பணியிடங்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 738 இடங்கள் சேர்ப்பு. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகள். 12 காளைகளை பிடித்து முதல் பரிசை தட்டி சென்றார் தஞ்சையைச் சேர்ந்த சுகேன். திருச்செந்தூர் சென்னைக்கு நெல்லை வழியாக இன்று இரவு 8:20 மணி முதல் மீண்டும் புறப்படுகிறது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். மழையால் பாதிக்கப்பட்ட தண்டவாள சீரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் ATM அட்டை வங்கிக் கணக்கு விவரங்கள் தொலைந்திருக்கலாம் என்பதால் ரொக்கமாக 6000 ரூபாய் வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை. திருநெல்வேலி, தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு. ராணிப்பேட்டையில் அகற்றப்பட்ட 528 வீடுகளுக்கு மாற்று இடம் வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். EPS அழுத்தம் காரணமாகவே பொங்கல் பரிசு பணத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேச்சு. நாளை முதல் 9ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம். ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர் மாநாடு. 50 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் வரும் நிலையில் ஏற்பாடுகள் தயார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் தர திட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடியில் 3000 கோடியை முதலீடு செய்ய உள்ளது டாடா பவர் நிறுவனம். ஓசூரில் கூடுதலாக 7000 கோடி ரூபாயில் ஐபோன் உதிரிப்பாக தயாரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்யும் டாடா நிறுவனம். புதிய முதலீட்டால் 6 ஆண்டுகளில் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கோவை அருகே அனுபவ மையத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளிங். சிறுவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பயணம். இந்தியாவில் உள்ள 26 அறிவியல் மையங்களில் வெடிகுண்டு வைத்து இருப்பதாக மிரட்டல். நெல்லை மையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. வேங்கை வயல் குடிநீர் தொட்டி விவகாரத்தில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி கேட்ட CBCID. சம்பந்தப்பட்ட 10 பேரும் ஆஜராகாததால் விசாரணையை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த புதுக்கோட்டை நீதிமன்றம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மக்களை தாக்கி அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க 7 கூண்டுகள் அமைப்பு. வனத்திற்குள் தேடி வரும் 70 பேர்.
கடந்த 3 ஆண்டுகளாக மாநில சுகாதாரத்துறை கேட்ட நிதியை சற்றும் தாமதம் இல்லாமல் மத்திய அரசு வழங்கியுள்ளது. இந்த இந்திய மருத்துவம் ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வைக்கிற கோரிக்கைக்கு கொஞ்சமும் கூட ஒரு தாமதம் இல்லாமல் நிதி ஆதாரத்தை தந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. புதுச்சேரியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் 3 பேரை கைது செய்திருக்கிறது சிபிஐ. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் இளவமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், புதுச்சேரி 100 அடி சாலையில் வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு நேற்று மாலை சிபிஐ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் 3 கார்கள் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை இன்று காலையும் தொடர்ந்தது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் 2 அதிகாரிகள் மற்றும் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட் எனப்படும் ஒரு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், புதுச்சேரி பங்கூர் மற்றும் திருவாண்டரக்கோயில் இயங்கும் ஒரு ரசாயன தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் வணிக வரி கணக்கு தாக்கல் செய்வதில் சில குளறுபடிகள் இருந்தது. அதனை சரி செய்வதற்கு இங்குள்ள அதிகாரிகள் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இவர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்த நிலையில் மீண்டும் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்த ஆடியோ ரெக்கார்டிங் கூட சிபிஐக்கு புகார் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அந்த பணம் கொடுக்கும் பொழுது கையும் களவுமாக 2 அதிகாரிகளை பிடித்ததாக கூறப்படுகிறது. வணிக வரித்துறையை சேர்ந்த துணை ஆணையர்கள் முருகானந்தம், ஆனந்தன் ஆகியோரை கையும் களவும் பிடித்தார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சேல்ஸ் கன்சல்டன்ட், அதாவது வருமான வரி ஆலோசகராக இருந்த சித்ரா என்ற பெண் இதற்கு இடைத்தரகராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்று சிபிஐ அதிகாரிகள் 4 கார்களில் 12க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையை முடித்துக் கொண்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன். புதுச்சேரியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் 3 பேரை கைது செய்திருக்கிறது சிபிஐ. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் இளவமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், புதுச்சேரி 100 அடி சாலையில் வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு நேற்று மாலை சிபிஐ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் 3 கார்கள் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை இன்று காலையும் தொடர்ந்தது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் 2 அதிகாரிகள் மற்றும் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட் எனப்படும் ஒரு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், புதுச்சேரி பங்கூர் மற்றும் திருவாண்டரக்கோயில் இயங்கும் ஒரு ரசாயன தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் வணிக வரி கணக்கு தாக்கல் செய்வதில் சில குளறுபடிகள் இருந்தது. அதனை சரி செய்வதற்கு இங்குள்ள அதிகாரிகள் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இவர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்த நிலையில் மீண்டும் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்த ஆடியோ ரெக்கார்டிங் கூட சிபிஐக்கு புகார் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அந்த பணம் கொடுக்கும் பொழுது கையும் களவுமாக 2 அதிகாரிகளை பிடித்ததாக கூறப்படுகிறது. வணிக வரித்துறையை சேர்ந்த துணை ஆணையர்கள் முருகானந்தம், ஆனந்தன் ஆகியோரை கையும் களவும் பிடித்தார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சேல்ஸ் கன்சல்டன்ட், அதாவது வருமான வரி ஆலோசகராக இருந்த சித்ரா என்ற பெண் இதற்கு இடைத்தரகராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்று சிபிஐ அதிகாரிகள் 4 கார்களில் 12க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையை முடித்துக் கொண்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன்.